எங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. இப்ப அதுல மட்டும் ஒரு பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்றதுனால தான் வந்திருப்பா. எல்லாரும் நம்ம செலக்ட் ஆகிருவோமோ, அடுத்து என்ன போட்டி வைக்க போறாங்களோ தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன்ல இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் இல்ல, நம்ம செலக்ட் ஆனா என்ன ஆகலனா என்ன அப்படின்னு ரொம்ப கூலாவே இருப்பா. போட்டி நடத்துறவங்க இருப்பாங்களா, அவங்க அந்த பொண்ணை பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு டென்ஷன்ல இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் ரொம்ப காமா கம்போஸ்டா இருக்காளே அப்படின்ட்டு இந்த பொண்ணு மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். இப்ப முதல் போட்டி என்ன அப்படின்னா, சில பவுடர்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு ஊதுவத்தி மாதிரி செய்யணும். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் அந்த பவுடர் எல்லாம் ஊதி கீழெல்லாம் கொட்டி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருப்பா. அதனால போட்டி நடத்துறவங்களுக்கு ரொம்ப கோவமா வந்திருக்கும். முதல்ல இந்த பொண்ணு தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராணி வந்திருப்பாங்களா, இப்ப இந்த பொண்ணு பார்த்திருப்பாங்க. என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்கிறப்போ இவ ஊதிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்தா இப்ப அந்த பொண்ணு அந்த பவுடர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே வேணும்னே கீழே கொட்டிடுவா. கொட்டின உடனே எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த பொண்ணு வெளியே அனுப்பிடுவாங்கன்ட்டு. ஆனா பார்த்தா இப்ப அவங்களுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும். கீழே கொட்டினாலும் டென்ஷன் ஆகாம ரொம்ப காமாவே இருக்காளே, ரொம்ப சூப்பரான பொண்ணா இருக்காளே அப்படின்னு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதுக்கு மேல விட்டா நம்மளே செலக்ட் பண்ணிட போறாங்க அப்படின்றதுனால இப்ப இந்த பொண்ணு என்னால இந்த அரண்மனைக்கு ராணியாலாம் வர முடியாது. அரண்மனைக்கு ராணியா இருக்கணும்னா நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். ரொம்ப ப்ராப்பரா நடந்துக்கணும். என்னால அவ்வளோலாம் முடியாது அப்படின்னு சொல்வா. அப்பயாச்சும் அவங்க வெளியே அனுப்புவாங்கன்ட்டு பார்த்தா அவங்களுக்கு இன்னும் இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிரும். அதாவது இப்ப யாருமே நம்மளை பத்தி நம்ம கிட்ட இருக்கிற குறைங்களை சொல்லவே மாட்டாங்க. ஆனா உன்னால இதை பண்ண முடியாது அப்படின்ட்டு நீ அவ்வளவு தெளிவா வெளியவே சொல்ற. ரொம்ப தைரியமான ரொம்ப நேர்மையான பொண்ணா நீ இருக்கிற. அதனால கண்டிப்பா நான் உன்னை அடுத்த ரவுண்டு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. மத்த பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ரொம்ப கோவமா வரும். இங்க நம்ம உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இவ ஒண்ணுமே செய்யாமலே நம்ம கூட வந்துட்டு இருக்காளேன்ட்டு வெறுப்பா தான் இருக்கு.